டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு தட்டை செய்ய போகிறோம். இந்த தட்டையை நம்மளில் நிறைய பேர் அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மொறுமொறுப்பே வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த தட்டை பார்த்திங்கன்னா நல்லா கர மொறுன்னு அடித்து நொறுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸியானது தான். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்ந்து பார்க்கலாம். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு எளிமையான முறையில் சட்டன் தயார் பண்ணுற மாதிரி தட்டை தான் செய்ய போகிறோம். அந்த தட்டைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த அரிசி பச்சரிசி மாவு தான். அதை வந்து நல்லா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கருகாத அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரே 1 டேபிள் ஸ்பூனு உளுந்து மாவு. இந்த உளுந்து மாவு நான் பச்சையாக தான் உளுந்த நல்லா காய வச்சு அதை அரைச்சிட்டு நல்லா பொடி பண்ணி சலிச்சு இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா பொறுமையாக நிறம் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த உளுந்து மாவும் பச்சரிசி மாவும் போட்டு நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கருகாத அளவுக்கு நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தாச்சு. இது நல்லா இப்படி எடுத்து பார்க்கும்போது நல்லா பரபரன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்தால் போதும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு தட்டிடலாம். இப்போ நம்ம தட்டைக்கு அந்த மாவு வறுத்து வச்சது ஆறிடுச்சு. ஆறின பிறகு 1 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு, இதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனு, நம்ம இந்த காரத்தட்டைக்கு 1 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், போதுமான அளவு. 1 டேபிள் ஸ்பூனு உடச்சக்கடலை, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 இனுக்கு பொடுசாக வெட்டின கருவேப்பிலை, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாவோட எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எல்லாம் கலந்து விட்ட பிறகு இப்போ வந்து நம்ம தட்டை வறுக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இது சன்ஃப்ளவர் ஆயில் தான், அதான் நான் இதில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இது 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையும் நான் இதில் சேர்த்துட்றேன். நீங்கள் வந்து பட்டரு இல்லைன்னா நெய் எது வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இந்த மாவோடு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாவில் படுற மாதிரி எல்லா எண்ணெய்களும் இந்த மாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதேமாதிரி பட்ரு நீங்கள் கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு நல்லா பிசைகிற மாதிரி இருந்தால் போகணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயை போட்டு நல்லா மாவு எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு நம்ம இப்படி பிடிக்கும்போது நல்லா இந்த அளவுக்கு ஒரு கொலக்கட்டை பதத்துக்கு இப்படி வரணும். வந்துச்சுன்னா நமக்கு அது சரியாக கலந்துருக்கோம்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம். கொஞ்சமாக தெளித்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்பையும் தண்ணியாக ஆயிடக்கூடாது. மாவு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு இருக்கணும். தேவையான அளவு முதைய நிறையா ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு கெட்டி பதத்துக்கு, ரொம்பையும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம தட்டை தட்டும்போது விரிசல் வரும். அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பையும் இலக்கமும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி விரல் வச்சோம்னா இந்த அளவுக்கு பதிஞ்சால் போதும். இந்த அளவுக்கு இதுதான் மாவோட பக்குவம். காயாமல் இருக்கிறதுக்கு மேலே லேசாக கொஞ்சம் எண்ணெயை கூட நல்லா எண்ணெயை தொட்டு இந்த அளவுக்கு வச்சு தடவிட்டு நம்ம வச்சுருவோம். இப்போ அடுத்து நம்ம தட்டையை தேய்க்க போகிறோம். இந்த அளவுக்கு உருண்டையெல்லாம் எடுத்து நல்லா கையில் அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி இந்த அளவுக்கு உருண்டை பண்ணி ஒரு சப்பட்டையை எடுத்து நம்ம வரிசைக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம முதையே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி மாவை நம்ம நல்லா திக்காக பிசைஞ்சிட்டு எல்லாத்தையுமே உருட்டி இந்த மாதிரி சப்பட்டை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை வந்து நடுப்பகுதியில் வச்சு நம்ம இப்படி நேராக வச்சு இந்த மாதிரி ஒரு அடிப்பக்கம் தட்டையாக உள்ள ஒரு இந்த மாதிரி கப்பை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்படி நல்லா அழுத்திட்டோம்னா அது நமக்கு நல்ல ஒரு ஷேஃபுக்கு நல்லா கிடச்சிடும். இந்த அளவுக்கு அழுத்தினாலே போதும். இதே ஒட்டாமல் வந்துடும். நம்ம அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கும். இந்த திக்னஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லா மாவுகளையும் இந்த அளவுக்கு நல்லா தட்டி இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ தட்டையை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கடையில் நல்லா எண்ணெயை வந்து ஆரம்பத்தில் நல்லா சூடாக்கிடணும். சூடாக்கிட்டு அடுப்பை வந்து மீடியம் கொண்டு வந்துடணும்.
அடுப்பை மீடியம் கொண்டு வந்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த தட்டைகளை ஒன்று ஒன்றா இறக்கிடலாம். கைட்டே கூட எடுத்து போட்டுடலாம். நம்ம கையில் எண்ணெய் படாத அளவுக்கு போட்ட உடனே அந்த நம்ம தட்டைகள் எண்ணெய் அந்த சூடு சரியான அளவில் இருந்துச்சுன்னா மேலாக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த சூடுக்கு தக்கன நம்ம பீஸுகளை கூட 2 போட்டுக்கலாம். சூடு ரொம்ப இருக்குது அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம கூட 2 பீஸுகளை போட்டோம்னா அந்த சூடை வந்து அதை ஈக்குவல் பண்ணிக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இதை அப்படியே போட்டு ஒரு நிமிஷத்துலேயும் நம்ம அதை அப்படியே புரட்டி விட ஆரம்பிச்சிடலாம். அது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் நம்ம பீஸ்களை கம்மியாக கூட போட்டுக்கலாம். புரட்டி விட்டு 2 பக்கம் நல்லா வேகிற மாதிரி புரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு தடவை ஏற்கனவே புரட்டி விட்டாச்சு. இப்போ திரும்பவும் நல்லா புரட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி அப்பப்போ புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா 2 பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம தட்டைகள்லாம் நல்லா பொறுமையாக அப்படியே எண்ணெயில் நீந்திக்கிட்டே இருக்குது. நல்லா நீச்சல் அடிக்கட்டும். நீச்சல் அடித்து அதுவே நல்லா இளப்பாறின பிறகு நம்ம எடுத்துடலாம். நமக்கு நல்லா நீந்தி அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கினோடனே நம்ம தட்டைகள் எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி இடிக்கி கிடக்குச்சுல தட்டை நல்லா எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்றதை பாருங்கள். இந்த அளவுக்கு வச்ச உடனே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நல்லா மொறுமொறுப்பான தட்டை. இது நல்லா அருமையாக இருக்குது. இது வந்து நம்ம காரம் குறைந்த அளவு தான் போட்டிருக்கோம். அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா நிதானமான காரம் அந்த அளவுகளில் தான் போட்டிருக்கோம். நல்லா அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சாப்பிட்டு பார்த்து நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.